பாஜகவுடைய வளர்ச்சி என்பதும் அதிமுக வளர்ச்சி என்பதும் மிகப்பெரிய அசூர வளர்ச்சியா இருக்கு. அப்ப இதையெல்லாம் திமுகவில் இருப்பதால் அவர் ஆதாயம் அடைகிறார். அந்த ஆதாயம் எல்லாம் போயிடுங்கிற அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் இருக்கணும்னு அவர் விரும்புறதா சொல்றாங்க. திமுகவின் அடிமையாக காங்கிரஸ் இருக்கிறதுன்னு எழுதுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கவில்லை, விஜயிடம் கூட்டணி பத்தி பேசவில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு நபர் மறுத்து பேசியிருக்காங்களா? காங்கிரஸ் சேர்ந்தவங்க திமுக பேசலாம், அது சும்மா எடுத்து ஒரு பேசுவாங்க. இவர்கள் யார் பேசியிருக்காங்க? அந்த 16,000 ஓட்டு என்பது அதிமுகவுக்கு ஒரு 5,000 10,000 ஓட்டு கூடுதலாக வந்தால் போதும் அவங்க ஆட்சி அதிகாரம். இன்னைக்கு நிகழ்காலத்தில் இந்தியாவில் ஒரு அரசியல் சாணக்கியன் அமித்ஷா, இந்தியா முழுக்க சொல்றேன். எடப்பாடியார் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சாணக்கியன், அமித்ஷா இந்தியாவில் அரசியல். ஏன் அரசியல் சாணக்கியன் சொல்ல பாருங்க. சென்னையும் உழம்போது தெற்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களும் விழுந்தா திமுகவுக்கு சரியான அடி தேர்தல் எந்திரிக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் 3வது கட்சி வெற்றி பெற்றதே இல்லை வரலாறுல. அதிகபட்சம் ஒரு 2-3 பேரோட நின்றுமே தவிர 4 பேர் அளவு கூட வெற்றி பெற மாட்டாங்க. தூய சக்தின்னு பேசுற தாவேகா வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையனுடைய அந்த செயலுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப எப்படி நீங்க தூய்மைவாத கட்சி? இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சுக்கிட்டு திரையரங்குகளே தமிழர் சார்ந்த உரிமைகள் பேசுறது கொடுக்கலையே. இப்ப 2 ஆண்டுகள் எடுத்துட்டு அதை தானே இப்ப 3000 கொடுக்குறேன். 1000 கொடுத்துருந்தா இப்ப அது சராசரி 1000 தான். இப்ப எப்படி தேர்தல் வேலை செய்து பாருங்க. இப்ப நேரடியாக ஓட்டுக்கு 1000 கொடுத்ததுக்கு பதில அது வந்து கையூட் ஆயிடுது, 2 வருஷம் நிப்பாட்டிட்டு அது ஊழல் ஆயிடுது. ஆக திமுக ஆட்சியில் ஓய்வு திட்டத்தை நிறுத்தினது. அப்ப நீங்களே வந்து ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரிங்க, நீங்க இந்த திட்டத்தை சொல்லிட்டீங்க. அதிமுக ஒரு ஸ்டார் திட்டத்தை ஒன்று தேர்தல் அறிக்கையில் சொல்ல போறாங்க. என்ன தெரியுமா? மின்சார கட்டணம் குறைக்கப்படும். விஜய் தனிச்சு நின்றாலும் விஜய் வாங்குகிற வாக்குகளால் அதிமுக வெற்றி வாய்ப்பு கூடும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க. கூட்டம் பெரிய அளவில் நடந்துச்சு, அவங்களோட பிஜேபியினுடைய கூட்டம். இதில் என்ன பிரச்சனைனா, என்டிஏ கூட்டணி வலுவா இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கல அப்படின்னு சும்மா அரசல் புரசலா பேசப்படுது. உண்மையிலே என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா? இப்போ இந்த 2027 தேர்தலில் என்ன நிலைமையில் இருக்குது? அதாவது இது திமுகவுக்கு இப்ப எதை தின்னாவது பித்தம் போக்கி ஆகணுங்கிற கதையில இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அவுத்து விடுற இந்த இதுன்னு வச்சுங்களேன், ஒரு மித்து என்னன்னா, வலுவா இருக்கிற தொட்டு தான் பிஜேபிக்கு அடுத்த கவனம் செலுத்துறது இந்த வரக்கூடிய 5 மாநிலங்களில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் தான். அதுல முக்கியமா மேற்கு வங்காளமும் தமிழ்நாடு தான். அடிக்கடி வரப்போறாங்க. அடிக்கடி அமித்ஷா மட்டும் இல்லை, மோடி உட்பட அனைவருமே அடிக்கடி இங்கே வரப்போறாங்க, ராஜ்நாத் சிங்ல இருந்து எல்லாருமே. அதனால ஒவ்வொன்றுக்குமே சந்திச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது எடப்பாடி தான் சந்திக்கலே தவிர தங்கமணி போய் சந்திச்சார, தங்கமணி பேசினார. ஆக வந்து இவர்களா ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க, அது அர்த்தம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் இப்போ அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு இதில் வந்து கள்ளக்குறிச்சியில் மகளிர் அணி மாநாடு, எடப்பாடியார் கலந்து கொள்ளும் மாநாடு. அப்போ அது ஒரு பிரமாண்டமாக ஏற்பாடாகிட்டு இருக்கும்போது அதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்ததுனால தான் அவர் போக முடியல. அதாவது கட்சி பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அதிமுக வரலாற்றிலே தேர்தலை இவ்வளோ சீக்கிரம் பிரச்சாரத்தை தொடங்கியதுலங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடப்பாடியார் தொடங்கிட்டாங்க. ஆக்சுவலா எம்ஜிஆர் காலத்துலயும் சரி, ஒரு சில அம்மா காலத்துலயும் சரி, எப்படி தேர்தல் இருக்கும்னா, இது கடந்த ஒரு 3, அதாவது தேர்தலுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பு தான் அந்த பணியை ஆரம்பிப்பாங்க, தேர்தல் பணியை. ஆனா ஒரு வருஷமா இப்ப 234 தொகுதிக்குமே எடப்பாடியார் போயிட்டாங்க. நீங்க ஒண்ணு புரட்சி தமிழன் எழுச்சி பயணம் போனாங்க. அப்புறம் அந்த பயணம் தடைப்பட்டதுக்கு பிறகு, அதாவது கரூர் சம்பவத்துக்கு தடைப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொதுக்கூட்டங்களா போய் கலந்துக்கிட்டு, அப்ப அவர் போகாத சட்டமன்றம் இல்லை அப்படிங்கிற இடத்துல ஆயிடுச்சு. 234 தொகுதிக்கும் இப்ப போயிட்டார். ஆக இதுதான் வந்து திமுக வயிற்றுல புளிய கரைச்சிருக்குங்க. இந்த விஷயம் வந்து ஏதாவது சொல்லி இந்த கூட்டணியில் சலசலப்பு. ஏன்னா பாஜகவுடைய வளர்ச்சி என்பதும் அதிமுக வளர்ச்சி என்பதும் மிகப்பெரிய அசூர வளர்ச்சியா இருக்கு. என்ன அசூர வளர்ச்சி? தனிச்சு தேர்தல் சந்திக்கும் போது பாஜக அணி 12 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. அதிமுகவும் தனியா பர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு 1.5 கோடி ஓட்டு வாங்குறாங்க. இவங்க 2 பேரும் தனிச்சிருந்தனாலதான் எம்பி சீட் வரல. ஒன்னா சேர்ந்து இருந்தா குறைந்தபட்சம் 20 எம்பி
என்ன இப்போ இதில் தருமபுரியில் மற்ற வெறும் 20,000 ஓட்டு தான் சௌமியா தோத்தாங்க. குமரகுரு கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா வெறும் 53,000 ஓட்டுகள் தான் தோத்தாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி ஏறத்தாழ 20 தொகுதிகள் வந்து பிஜேபி அணி அதிமுக அணி கைப்பற்றிருக்கும். இந்த 2024 1ஆம் தேர்தல் சந்திச்சாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்னு எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. எல்லாரும் அதை வெளிப்படையாக பேசுறாங்க. ஆக இப்படி 2026 அமையாது. அதனால இது நம்ம 2026 இருவரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத நிலைப்பாடு. பிஜேபி அதிமுக மட்டும் போதுமா? ஏன்னா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து நம்ம கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் ஒருவேளை வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுகவுக்கு இருந்திருக்குமோ? இல்ல விஜய் அந்த மனக்கசப்பு இருக்கு. அதுங்க அதிமுகவாலேயே தேர்தலை எதிர்கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும் தனியாக. ஆனால் ஆமா முடியும். ஆனால் விஜயோ உதாரணத்துக்கு சீமான் போன்றவர்களோ வேற கட்சியோ தேமுதிக போன்ற கட்சிகளோ உள்ள வந்தா என்னன்னா நாம் கூட்டணி வலுவாக இருக்குன்னு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கு தான் தேவை. ஏன்னா 2016 பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப ஒரு கட்சி கூட கூட்டணி கிடையாது. 2 தனி நபர்கள் தான். தனி அரசும் இவர் கருணாசும் பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர்கள் தான். அவர்கிட்ட ஒரு கட்சி பலம் தமிழ்நாடு முழுக்க கிளையெல்லாம் கிடையாது. அவர்களை மட்டும் வச்சுக்கிட்டு தேர்தல் சந்திச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க. எவ்வளோ 136 எம்எல்ஏ. அப்ப திமுக பெற்றது எவ்வளவு 89 தான். அம்மா இருந்தாங்கல்ல, அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்தாங்க. இப்ப எடப்பாடியாருக்கு அம்மாவுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அம்மா ஒரு மக்கள் தலைவரா இருக்காங்க. இப்ப எடப்பாடியாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நீங்க 4.5 ஆண்டுகள் ஒரு ஆட்சி நடத்தி முடிச்சார்ல, அதுவே அவருடைய ஆளுமையை காட்டுது. ஏன் ஆளுமையை காட்டுதுன்னு சொல்றேன். அவரு ஆட்சியில இருக்கும் போது பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாலும் கவர்னர் வந்து 7.7% இடஒதுக்கீடு வருது மருத்துவ கல்லூரியில. அதை அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் தன்னுடைய தனிப்பெரும் அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப பிஜேபியோட நான் இருந்தேன், அதுக்காக நான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லல. பிஜேபியோடு முரண்பட்டு கவர்னர் அனுமதிக்கினாலும் கொடுத்தாரு. அது அவருடைய ஆளுமை. அடுத்தது இந்த ஆட்சி 2 மாசம் தாங்காது, 4 மாசம் தாங்காதுனாங்க. 4.5 நாள் கூட முன்னாடி ஆட்சி முடிய முடியல. 4.5 மணி நேரம் முன்னாடி கூட இந்த ஆட்சியை கலைக்க முடியல. முழுவதும் ஆட்சி செஞ்சு முடிச்சாரு. அங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையை கொண்டவராக தான் இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த தேர்தல் என்பது புதிய கட்சிகள் வரும். தேமுதிக வந்து இப்ப பொதுக்குழுல அறிவிப்பாங்க, ரகசிய வாக்கெடுப்பு நடத்திட்டாங்க. அந்த ரகசிய வாக்கெடுப்பில் 3 கட்சி ஆப்ஷனு, அதிமுக, திமுக, விஜய்னு வச்சிருக்காங்க. அப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனுக்கு பெரும்பாலும் அதிமுக தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. திமுகல ஆல்ரெடி அங்கேயே சீட்டு பிரச்சனை இருக்கு. இப்ப அங்கேயே பாருங்க, காங்கிரஸ் எங்களுக்கு அதிகமான இடம் வேணுங்கிறாங்க, கூட்டணியில பங்கு வேணுங்கிறாங்க, ஆட்சியில் பங்குங்கிறாங்க, அமைச்சரோட இடம் கொடுங்கிறாங்க, துணை முதல்வர் அளவுக்கு போறாங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஜோதிமணி வெளிப்படையாக அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு? காங்கிரஸ் கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு போகுது மாநில தலைமை. அப்படின்னா யாரு? செல்வ பிறந்தையை கொண்டு போறாருன்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. அப்ப அதை ஒட்டி மாணிக்க தாகூரும் பேசுறாரு. செல்வ பிறந்தை திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. நெருக்கமா இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஆம்சாங் கொலை வழக்குல இருந்து அத்தனையும் அவரோட பேர் அடிபட்டிருக்கு. சவுக்கு சங்கர் வீட்டுல இந்த சாக்கடை வீசின விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப எதுக்கு சவுக்கு சங்கர் வீட்டுல சாக்கடை வீசினாங்க? சென்னை மாநகராட்சிக்குள்ள ஊழல் நடக்குது, அந்த ஊழலுக்கு மைய புள்ளிய செல்வ பிறந்தைக்கு தான். ஏன்னா அவர் தான் வந்து டிராக்டர் வாங்குறாங்கிற பேர்லயும், மிஷின் வாங்குறாங்கிற பேர்லயும், குப்பை அள்ளுற மிஷின் வாங்குற பேர்ல, அந்த உபகரணங்கள்லாம் வாங்குறாங்கிற பேர்லயும் ஊழல் நடந்துச்சு. அதுக்கு காரணம் செல்வ பிறந்தகைன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னதுக்கு எதிர்வினையாத்தான் தூய்மை பணியாளர்களை வச்சு அவர் வீட்டுல வந்து இந்த மாதிரி கழிவுநீரை கொட்டி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அப்ப இதையெல்லாம் திமுகவில் இருப்பதால் அவர் ஆதாயம் அடைகிறார் செல்வ பிறந்தகை. அந்த ஆதாயம் எல்லாம் போயிடுங்கிற அடிப்படையில தான் திமுக கூட்டணியில இருக்கணும்னு அவர் விரும்புறதா சொல்றாங்க. காங்கிரஸ் 2ஆ தான் இருக்குது, 2ஆ உடைஞ்சிரும். 2ஆ உடையாது, ஆனால் சலசலப்பு இருக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கும் சத்தியமூர்த்தி பவன்னாலே சண்டை பவன் தான் அது. அதனால அது இருக்கத்தான் செய்யும். அந்த சண்டை அடிச்சுக்க செய்வாங்க. அது ஓடிட்டு தான் இருக்கும். கடைசியில் ஒரு முடிவுக்கு வரும். இதை அகில இந்தியில இப்ப மாணிக் தாகூர் கூட அந்த திமுக எம்பியினுடைய பேச்சு வந்து எனக்கு பிடிக்கல, நீங்க மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறோங்கிற மாதிரியே ரொம்ப பெரிய காட்டமெல்லாம் பேசுவாங்க. அதனால கேட்கிறேன், அந்த பெரிய இடைவெளி இருக்கு. நீங்க காங்கிரஸ் உடைய சொத்து பாதுகாப்பு குழுவை சேர்ந்த சூர்யாங்கிறவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. பண்ணிட்டு என்ன சொன்னாங்க? திமுகவின் அடிமையாக காங்கிரஸ் இருக்கிறதுன்னு எழுதுறாங்க. அப்ப அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப திமுக அடிமையாக காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில முக்கிய நபரா இருக்கக்கூடிய சூர்யா போன்றவர்கள் சொல்லி ராஜினாமாவே பண்றாங்கன்னா அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துங்க. முரண்பாடு உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு சிக்கலா இருக்கு. அதோடு மட்டும் இல்லைங்க, நீங்க கரூர் சம்பவத்துல காங்கிரஸ் கட்சி கூட்டணியான திமுகவின் பக்கம் நினைச்சா அல்லது விஜயின் பக்கம் நினைச்சா?
ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினார்ல, சரி ஒரு வருத்தத்துக்காக பேசியிருக்கலாம், போயிருக்கலாம். அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் தேவை, விஜய்க்குன்னு ஒரு பேசியிருக்கலாம், ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட்டுக்காக பேசியிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு இது வந்து ஒரு தோழமைக்காக பேசினதான தவிர இது கூட்டணி விஷயம் கிடையாதுன்னு அவர் மறுத்திருக்கணும். பேசுறது உண்மைதான், ஆனால் நாங்கள் கூட்டணி நோக்கங்கள்லாம் இல்லை. ஒரு ஆறுதல் சொல்லணும், ஒரு நபர் முதல் கட்சி தொடங்கி வந்திருக்காரு, ஒரு மன அழுத்தம் இருக்கும், இவ்வளவு பெரிய இழப்பு சந்திச்சிருக்கும் போது அப்படின்னு பேசலாம். அதை விடுத்துட்டு அதை வந்து யாரும் மறுக்கவும் இல்லை, அதை இது பண்ணலை. அதுபோல திமுக அரசாங்கம் கடன் 4.5 கோடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி யூபியோட கம்பேர் பண்ணி யூபியை விட 2 மடங்கு கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லி பேசுனது யாரு? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். யார் அவரு? ராகுல் காந்திக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு கூட்டணினா அவர் சொல்ற ஆலோசனை அடிப்படையில் அவர் கூட்டணியை முடிவெடுப்பார். அவருடைய ஆலோசனை அடிப்படையில் தான் நடந்த இந்த பீகார் தேர்தலில் அவர் வந்து இந்த வாக்கு திருட்டுங்கிற விஷயத்த முன்மொழிஞ்சு பேசினார். அதான் அவங்க வந்து அவரு RSS கைக்கூலியா இருக்கும், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சும்மா அவர் வந்து நான் விஜய் கூட பேசணும் வச்சோன்னு சும்மா கதை விட்டுட்டு இருக்காருன்னு அவங்க திமுக இருந்து சொல்றாங்க. திமுக சொல்றாங்க. ஆனா அதை மறுத்து அண்ணா யாரு திமுக பேசி காங்கிரஸ்ல பேசணும். பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கவில்லை, விஜயிடம் கூட்டணி பத்தி பேசவில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு நபர் மறுத்து பேசியிருக்காங்களா காங்கிரஸை சேர்ந்தவங்க? திமுக பேசலாம், அது சும்மா எடுத்து வருவதாக பேசுவாங்க. இவர்கள் யாரும் பேசியிருக்கா? காங்கிரஸ் தரப்பு மறுக்கலையா? செல்வ பிறந்தவர்கள் மற்றவர்களோ அதிகாரத்திற்கு யாரோ சிதம்பரத்தை போன்றவர்களோ யாரோ இல்லைங்க அப்படின்னு இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி பேசின விஷயம் ஏன்னா அவர் தாங்க திமுக மேல கடன் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நாராயணசாமி வந்து சொல்லியிருந்தாரு. நாராயணசாமி அவர் பாண்டிச்சேரியை மனசுல வச்சு சொல்றாருங்க. அவருக்கு ஒரு ஆதாயம், நாங்க விஜய்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஏன்னா விஜய் வந்து இப்ப அங்க பாண்டிச்சேரியில கூட்டணி போட்டதுனால பாண்டிச்சேரியில அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணியா ரங்கசாமியோட சேருவார்னு எதிர்பார்க்கப்படுது. ரங்கசாமியை புகழ்ந்ததுனால கூட அவர் பேசி அனுமதி கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ரங்கசாமிக்கும் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்கு, பிஜேபியோட இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கு, அதனால இங்க பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அப்படி பயன்படுத்தி யாரும் அதுல நேரடியா பாதிக்கப்படுறாரு? புதுவை ரங்கசாமி தான். அப்ப புதுவை நாராயணசாமி தான். புதுவை நாராயணசாமி பாதிக்கப்படுவதால் அந்த நாராயணசாமி பேசுற வார்த்தை வேற. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிதம்பரமோ செல்வ பிறந்தையோ மாணிக்க தாகூரோ இப்படி இருக்கிற இவர்கள் பேசுவது வேற. இவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் கிட்ட போனதை பத்தி பேச மறுக்கல. அவர்கள்ட்ட கூட்டணி பேச என்ன கூட்டணி, ஏன் அப்படி வந்து கூட்டணி பேசணும், இது என்ன அவசியம்னா காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தேவையா, திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி தேவை? திமுகவிற்கு தான் காங்கிரஸ் கட்சி தேவை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, 18 எம்எல்ஏ தான். எல்லாம் போச்சு. இல்ல வேற எதுவும் இல்ல, 18 எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க, ஆட்சி அதிகாரம் கிடையாது. ஆனால் தனியானாலும் ஜெயிக்க முடியாது, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு பக்கங்க. ஆனா யார் அதிகபட்ச இழப்பு? திமுகவுக்கு ஆட்சி இருக்கு, திமுக இழக்கிறதுக்கு ஆட்சி இருக்கு. நீங்க வந்து காங்கிரஸ் வெளியே அனுப்புறீங்கன்னா சிறுபான்மையின ஓட்டு நாங்க காங்கிரஸ் கட்சியும் கூட தான் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்களே தான் சொன்னீங்க, அவர்களே அந்த சுமையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டாங்க. நீங்க வந்து சிறுபான்மை வாக்கு எனக்கு தான், சிறுபான்மை வாக்கு எனக்கு தானா, அப்ப சிறுபான்மை வாக்கு எனக்கும் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வெளியே போறது டிமாண்ட் பண்றாங்கல்ல. அப்ப அப்படி டிமாண்ட் பண்றதுனால என்ன நிலைமைன்னா, இன்னைக்கு அவர்கள் வெளியே போனா அவர்கள் வாங்குகிற அந்த 4% வாக்கு, சிறுபான்மை கிட்ட இருந்து வர வாக்கு வெளியே போயிடும். விஜய் ஆல்ரெடி சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஓட்டு வாங்குவார். அந்த வாக்குகளும் வெளியே போகும்போது 2 சேரும்போது ஒரு 8% ஆச்சுன்னு வச்சுங்களேன், திமுக தான் கழியும். அது அதிமுக விட கழிக்கிட்டோம். ஆனா அதிமுக அதிகபட்சம் 1% கழியும். ஆனால் உங்களுக்கு கழியறது 8% இருக்கும். அப்ப 8% கழியும் போது என்ன பர்சன்டேஜ் ஆகும்? 45% எடுத்துதான் 5% அதிமுக அதிகமா எடுத்தா நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. அப்ப 8% வெளியே போச்சுன்னா ஆல்ரெடி லாஸ் தானே. அடுத்தது அன்னைக்கு 3% இருந்த பாஜக இன்னைக்கு 11% தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்திருக்காங்க. இன்னைக்கு பாஜக இல்ல தனியா நின்னாலும் நீங்க யாரு பெரிய கட்சிகள் கிடையாது. இப்ப ராமதாஸ் இருந்தார் கூட, டிடிவி தினகரன், இவர் ஓபிஎஸ் தான் இருந்தாங்க. அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களும் அந்த அணி 18%, இதுல பாஜக மட்டும் 11%. அப்படிங்கும் போது அந்த 11% கழிச்சுங்க சார். நான் என்ன சொல்றேன், திமுகலாம் பாசிட்டிவான ஸ்கோரை போட்டுங்க, அதிமுகவுடைய அணிக்கு நீங்க நெகட்டிவாக ஸ்கோரை கூட போடுங்க. வாங்கின 11% ஒரு 3% லாஸ் கூட பண்ணட்டும். 8% பாஜக வாங்கினா கூட அந்த 8% அதிமுகவுக்கு பாசிட்டிவா இல்லையா? 8%னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு போலாயி இருக்கும். அந்த 16,000 ஓட்டு, அந்த 16,000 ஓட்டு என்பது அதிமுகவுக்கு ஒரு 5,000 10,000 ஓட்டு கூடுதலா வந்தா போதும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்துருவாங்க.
ஏன்னா அதிமுக எந்த சட்டமன்றத்திலையும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது 70,000 ஓட்டு தான். 70,000 ஓட்டுக்கு குறைந்து அவர்கள் எந்த சட்டமன்றத்திலையும் வாங்கினது கிடையாது. இந்த 234 தொகுதியில் அவங்க எந்த தொகுதியில் நின்னாலும் அவர்கள் மிக மோசமாக வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்கன்னா அது 234 தொகுதியிலையும் 70,000 ஓட்டு கீழே கிடையாது. அப்போ ஒரு வெற்றி வேட்பாளர் எங்க எவ்வளவு இருந்தா போதும், 80,000 90,000 ஓட்டு வாங்கியிருந்தா போதும் ஜெயிச்சுவாங்க. அப்போ அதிமுக தேவைப்படுறது எவ்வளோ, 10,000 20,000 வாக்குகள் தான். அது பிஜேபியால ஒரு 10,000 கொடுக்க முடியும்னா பாசிட்டிவா. இது என்னன்னா, நம்ம நகராட்சி நிர்வாகம் கே நேரு இருக்கார் இல்லையா, அவருடைய துறை தான் ஊழல்ல முதல் இடத்துல இருக்கு. 64,000 கோடி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இருக்கு. சென்னை மாநகராட்சி மட்டும் 10,000 கோடி ஊழல் நடந்ததாக பட்டியல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கடனே அடைச்சிடலாம். ஆமா. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன நெருக்கடி திமுக தேர்தல் நேரத்தில் வரும்னா, ஆல்ரெடி ஊழல் குற்றச்சாட்டுல ஒருத்தர் ஜெயிலுக்கு போய் வந்து நீங்க அமைச்சர் பதவி இழந்திருக்கார் செந்தில் பாலாஜி. ஆல்ரெடி ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுல தான் இவர் பொன்முடி அவர்கள் பதவியை இழந்து அவரும் வெளியே இருந்து இன்னைக்கு கட்சி பொறுப்பை இழந்து திருப்பி மீண்டும் கட்சி பொறுப்பு மட்டும் கொடுத்துருக்கீங்க. பொன்முடி இருக்காரு. இப்ப 3வது மீண்டும் கே நேரு மேல வந்தா அப்ப யாருக்கு பாதிப்பு? திமுக அந்த பாதிப்பு இருக்குமா இருக்காதா? இல்ல அதான் அந்த நரேட்டிவை நீங்க கொடுக்குறீங்களோன்னு தோணுது எலெக்ஷனுக்காக. ஏன் இதுக்கு முன்னாடி கொடுக்கல? இப்போ வந்து பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, வாக்குகள் அறுவடை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ? இல்லைங்க, இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து சொன்னதாங்க. டாஸ்மாக் அலுவலகத்துல அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணாங்களோ ஒரு 6 மாசம் கூட, அப்பையில இருந்து சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு தானே எல்லாமே. என்ன அப்பையில இருந்து 4,000 கோடி வந்து இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கே நேரு பண்ணிட்டாரு. அதாவது இந்த பிஎன் வேலைக்கு 20 லட்சம், அந்த வேலைக்கு 30 லட்சம், விஏ வேலைக்கு 35 லட்சம், இப்படி வந்து அவர் கேட்டு ஏறத்தாழ அந்த ஊழல் வந்து 1000 கோடிக்கு மேலன்னு சொல்லி அப்பயே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா. இப்படி எல்லா குற்றச்சாட்டையும் வந்து அதிமுக 6 மாசம் முன்னாடியே வச்சுட்டு இருக்கிறதான். இன்னைக்கு நேற்று புதுசா வைக்கல, சும்மா சொல்றவங்க சொல்லு. ஏன்னா அந்த மேடையில வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு, அமித்ஷா வந்துட்டாரு, அதனால உங்க திமுகவுக்கு இனிமே அழிவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நம்ம அந்த இல்லைங்க, அமித்ஷாவுடைய நீங்க விஷயத்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்காலத்துல இந்தியாவுல ஒரு அரசியல் சாணக்கியன் அமித்ஷா. இந்தியா முழுக்க சொல்றேன். எடப்பாடியார் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் சாணக்கியன், அமித்ஷா இந்தியாவில் அரசியல் சாணக்கியன் சொல்ல பாருங்க. இப்ப ஆல்ரெடி அதிமுக 57 சட்டமன்ற தொகுதி மேற்கு மண்டலத்துல, அந்த 57 சட்டமன்றத்தில் 40 தொகுதிகளை 2021 வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த இடத்துல திமுக எவ்வளவு முயற்சி பண்ணி உள்ள போக முடியாத இடத்துலதான் இருக்குது. அப்படி இருக்க இடத்துல அந்த பகுதியில இருந்து ஒருத்தரை பிக் பண்ணி துணை ஜனாதிபதி ஆக்குறாங்க. யார? சிபி ராதாகிருஷ்ணன். அப்ப இன்னும் அங்கே வலுவடையுமா? இன்னும் அங்கே அதிமுக பாஜக அணியும் வலுவடையுமா? ஒண்ணு. அடுத்தது, திமுக கூட்டணிக்கு எந்த பகுதியில இருந்து நிறைய வாக்கு வந்து அவர் வெற்றி பெற்றாங்க பாருங்களேன். தெற்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென் மாவட்டங்கள்ல அதிகமா வெற்றி பெற்றாங்க. அதிகமா வெற்றி. ஆனா அது அதிமுக அதிகம் லாஸ் பண்ணது தென் மாவட்டங்கள் கிடையாது. ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள், மதுரைக்கு அந்தாண்ட என்ன சொல்ல போனா இந்த மாவட்டங்கள்லாம் சேர்த்து அவங்களுக்கு அதிமுக ஒரு 10 வந்து சேர்ந்திருக்க வேண்டிய இடத்த அந்த 10 அவங்களுக்கு போகும்போது திமுக நல்ல பாசிட்டிவா போயிடுச்சு. அப்ப அந்த இடத்த பவரை செலுத்துறதுக்கு தான் அண்ணாமலையை மாத்திட்டு அங்கே நயினார் நாகேந்திரத்தை போட்டார். நயினார் நாகேந்திரன் யாரு? திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டு இருக்கக்கூடியவர். ஆனா அவருக்கு திருநெல்வேலி, பாளையங்கோட்டை திருநெல்வேலியை தாண்டி பெரிய அளவுல அவருக்கு அது இவர்களை கட்டி அமைக்கிற ஒரு கட்டமைப்புங்க. ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்தவர், இன்னைக்கு எம்எல்ஏவா இந்த பீரியட்லயும் ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர், அரசியல் அனுபவம் உள்ளவர். அவருக்கு எப்படி நீங்க அந்த பகுதியை ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய 4-5 மாவட்டத்தை கூட அவருக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல தெரியாதுன்னு இல்ல, அவருக்கான அந்த வேல்யூ இருக்கணும்ல. இல்லங்க, நீங்க வேல்யூ எவ்வளவு? பிஜேபிக்கு 10,000 ஓட்டு பூசா வந்தா போதுங்க. பிஜேபி 10,000 ஓட்டு பூசா வந்தா போதும். அதிமுக ஆல்ரெடி 70,000-80,000 ஓட்டு வாங்கிடுவாங்க. கூட அந்த 10,000 சிரமம் 90,000 ஓட்டு அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அது செஞ்சா போதும். அதுக்கு பயன்பட மாட்டாரா? நீங்க அண்ணாமலை என்னன்னா பல்வேறு காரணங்கள் வந்து ஒரு மாநிலத்தை மாற்றுவதற்கு இருக்குங்க. என்னுடைய கணிப்புப்படி ஒரு சாணக்கியத்தனமாக தான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை ஆல்ரெடி ஒரு கொங்கு பெல்ட்ல இருக்காங்க. என்ன அப்ப அமித்ஷா வந்து வந்ததுக்கும் இப்ப இந்த ஊழல் பட்டியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்றீங்களா? ஊழல் பட்டியலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது தானா ஏற்கனவே அதிமுக ரெடி பண்ணி வச்சதுதான். ரெடி பண்ணி வச்சதுதான். ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டுகளை தான் எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாங்க. என்ன அதைத்தான் நடைமுறைப்படுத்துறாங்க. நடைமுறைப்படுத்த சொல்லி அதை செயல்படுத்த சொல்லி அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்றாங்க. ஆக இதுக்கு அதுக்கு செய்து இல்லை. ஆனால் திமுக மிகப்பெரிய உதறல் என்னன்னா, நாம்
மிகப்பெரிய வாக்கு வங்கியாக பார்க்கக்கூடிய சென்னை மண்டலம் இன்னைக்கு கீழே விழ போகுது. ஏன்னா இங்க மிகப்பெரிய சப்போர்ட்டர் இருந்த தலித் மக்கள் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு மாறி இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு பிறகு அது இவருக்கு அணுகுன அணுகுமுறைக்கு பிறகு மாறி இருக்காங்க. அதை ஒரு சென்னையுடைய, ஏன்னா சென்னையில் இருக்க, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இதுல ஒரே ஒரு தொகுதி அதிமுக வெற்றி பெற்றுச்சு, மரகத குமரவேல் எம்எல்ஏ மட்டும். மீதியெல்லாம் ஏறத்தாழ ஒரு 29 தொகுதி இழந்துட்டாங்க. சென்னை தான் இவங்களை புல் பண்ணி இழுத்தது. ஆக என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இந்த மழை வெள்ளம் பிரச்சனை, இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, ஆம்ஸ்டாங் படுகொலை, இது எல்லாமே திமுகவுக்கு என்னவா மாறும்னா சென்னை மண்டலம் உழும். சென்னையும் உழும்போது தெற்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களும் விழுந்தா திமுகவுக்கு சரியான அடி, தேர்தல் எந்திரிக்க முடியாது. இந்த சிறுபான்மையினர் வாக்குகளை வேற விஜய் பிரிப்பாருன்னு. சிறுபான்மை வாக்கு விஜய் கட்டாயம் பிரிப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன், 9% உண்மையிலே உங்க ஆசையா இல்ல உண்மையிலே இல்லைங்க, ஒரு நம்ம அரித்மெட்டிக் தான் பேச முடியும். நம்ம வந்து எப்படின்னா, இது வரைக்கும் தேர்தல் என்ன நடந்துச்சு, என்ன ரிசல்ட் இருந்துச்சு, அந்த ரிசல்ட் அடிப்படையில் இங்க இந்த ஜோன் எப்படி இருக்கு. நான் சொல்ல, ஒரு புதிய கட்சி வருது, ஒரு நடிகருங்கிற செல்வாக்கோட வருது. ஏன்னாங்க விஜயகாந்த் முதல்ல தேர்தல் வரும் விருத்தாசலத்துல அவர் மட்டும் 40% ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். மற்றவர்கள் வெற்றி பெறணும்னு வச்சுங்க. ஆனால் அவர் தனிப்பட்ட நபரா 40% வாக்கு வாங்க முடிஞ்சது இல்ல. அடுத்த தேர்தலில் கூட்டணி அதிமுக வந்து 29 சீட்டு செஞ்சு எதிர்கட்சி அளவுக்கு உயர்ந்தார். ஆனா அவர் எம்ஜிஆர் மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜயா. ஆமா, அது உண்மைதான். அவர் அப்படி நினைக்கிறாரு. அதிமுக தரப்பு வாக்குகளையும் கவரலாம் நினைச்சு பண்றாங்களோ, இல்ல யார் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாங்களோ, என்ன ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி அது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் 3வது கட்சி வெற்றி பெற்றதே இல்லை வரலாறுல. 51ல 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அது எஸ் ராமசாமி படையாச்சார் ஒரு 15 சீட்டு ஜெயிச்சாரு, மாணிக்கவேல் நாயக்கர் ஒரு 9 சீட்டு ஜெயிச்சாரு, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு 4 சீட்டு ஜெயிச்சார். இதற்கடுத்து யாருமே வெற்றி பெற்றது தனிப்பட்ட. ராமதாஸ் கூட தனிச்சு மோதி பார்த்து 4 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த 4 சீட்டு கூட மற்ற கட்சிக்கு ஜெயிக்கல. மதிமுக எவ்வளவு பாடுபட்டு பார்த்தா 2 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆக 3வது கட்சிகள் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகபட்சமா 4 தான். அப்ப எப்படி 3வது கட்சியா வரக்கூடிய விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படி நம்ப முடியும்? ஒண்ணு. அடுத்தது, விஜய்கிட்ட என்ன நடக்கும்னா, நல்ல வாக்கு வங்கி வாங்குவார். எப்படி சீமானே நீங்க ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்குற பர்சன்டேஜ் வரும், நல்ல பர்சன்டேஜ் வரும். நான் 8ன்னு வச்ச 8% வாங்கி சீமானே 35% வாங்கிட்டாரு, 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தா விஜய் அவர்களும் ஒரு 35 இருந்து 50 லட்சம் வரைக்கும் கூட வாக்கு வாங்கலாம். அதிகபட்சமா அதான் 10% வரலாம் வரலாம். ஆனால் வெற்றி பெற முடியாது. ஜெயிச்சா ஒருத்தர் 2 பேர் ஜெயிக்கலாம், அதிகபட்சம் ஒரு 2-3 பேரோட நின்றுமே தவிர ஒரு 4 பேர் அளவு கூட வெற்றி பெற மாட்டாங்க. கூட்டணி இல்லாம அவர் கூட்டணிக்கு போயிட்டா நல்லது. அது அவர் நான் என்னோட சுதந்திரம் நான் போக மாட்டேங்கிறது அது அவருடைய விருப்பம். என்ன அதாவது இல்ல, அதனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லையான்னு தான் கேக்குறேன் நான். இல்லங்க, பாதிப்பு இருக்காதுங்க. அந்த வாக்குகளை வந்து அவரு பாதிப்பு இல்ல. இவரு செங்கோட்டையன் வேற அம்மா படத்தை வச்சுட்டு இருக்காரு. நீங்க இதெல்லாம் படத்தெல்லாம் வச்சு நீங்க நடிக்கலாம், நீங்க படத்தெல்லாம் வச்சு நடிக்கலாம். அதுவும் வச்சாத்தில ஒரு பெரிய படுகொலைக்கு தொடர்புடைய நீங்களே வந்து தூய்மைவாதத்தை பேசுகிற இடத்துல இன்னைக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் போயிருக்குங்கிறது நம்மளுக்கே வெக்கக்கேடா இருக்கு. என்னன்னா, வச்சாத்தில அவர் தாங்க வனத்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்ப தூய சக்தின்னு பேசுற தாவேக்கா இப்ப வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையனுடைய அந்த செயலுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப எப்படி நீங்க தூய்மைவாத கட்சி? திமுக மட்டும் தீய சக்தினா நீங்க யார்? அப்ப மன்னிச்சிருப்பாரு விஜய்க்கு என்ன இயேசு கிறிஸ்துவா? அதனால வந்து இப்ப இருக்கிற அரித்மெட்டிக் படி பார்த்தா ஒரு 9% பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், 6% பேர் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, 2 பேர் சேர்த்து 15%. இந்த 15% ஒரு போலாகிறது வந்து ஒரு 3% கூட விட்டுருங்க, 12% போலாகுதுன்னு வச்சுங்க. இந்த 12%ல ஒரு 2 இஸ்லாமிய ஒரு 2 கிறிஸ்தவர்கள் ஒரு 2% வாங்கினா விஜய் அவர்கள் குறைஞ்சபட்சம் 4% வாக்கு வாங்கினா அந்த 4% யாருக்கு லாஸ்னா திமுக அல்லது அதிமுகவுக்கும் கொஞ்சம் லாஸா இருக்கலாம். அது ஒரு 1/2%, 1% இருக்கலாம். ஆனா பெரிய அளவுக்கு லாஸ் திமுக. இது காங்கிரஸும் கூட சேர்ந்துக்குச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் ஒரு 4% வச்சிருக்காங்கல்ல, அந்த ஓட்டும் இந்த ஓட்டும் சேர்ந்துச்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை கொடுக்கும். ஒண்ணு. அடுத்தது, காங்கிரஸ் கட்சிங்கிறது தனிப்பெரும் கட்சியா ஒரு 20,000-30,000 ஓட்டு வாங்க முடியாதவள அவர்கள் ஒரு கிரியா ஊக்கிகள். அவர்களால் பலன் கிடைக்கும். ஒரு இடத்த 5,000-10,000 ஓட்டு அவங்க வாங்குவதன் அடிப்படையில், காங்கிரஸ் கட்சி வாங்குவதன் அடிப்படையில் திமுக அணி வெற்றி பெறும். அப்ப அந்த ஓட்டை வாங்காம அது விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னா
திமுகவுக்கு தோல்வி. அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் புலம்புறாரு. என்ன புலம்புறாருன்னா, நான் எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிறேன் இவங்க பண்றதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப செல்வத்தை பிறந்தவை போன்ற ஆட்கள்லாம் என்ன அறிவுரை சொல்றாங்கன்னா திமுக கிட்ட, பாருங்க இப்ப இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெறீங்க, 2வது இடத்துக்கு போறீங்க விஷயம். ஆனா 2031 ஒருவேளை நீங்க இப்ப விட்டுட்டீங்கன்னா நாங்க காங்கிரஸ் வந்து விஜய் கிட்ட போயிட்டா 31 விஜய் வளருவாரு, விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அப்ப நாங்களும் விஜயும் சேர்ந்து வலுவான இடத்துல இந்த அரசியலை நகர்த்துவோம். அப்ப உதயநிதிக்கு டஃபா இருக்குமா இருக்காதா? அதனால இப்ப நீங்க எங்களை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு உதயநிதியுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிற அறிவுரையை காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்பநிதி வரைக்கும் பேசியிருப்பாங்க போல. இல்ல, அவர்களுக்கு உதயநிதி அடுத்து கொண்டு வர போறாங்கன்னு ஆல்ரெடி தெரியுது. அதனால சொல்றேன் என்ன, ஏன்னா இன்பநிதி வந்துட்டாருங்க சீன்ல. இன்பநிதி பாசறை கொண்டு வந்துட்டாங்க. இன்பநிதி வச்சு நீங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இன்னைக்கு பராசக்தி போன்ற படங்களுக்கு அவர் தான் நேரடியா ப்ரொடியூசரு. ஒரு 18-20 இளைஞன் வந்து நேரடியாக ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு படம் எடுக்கக்கூடிய சல்லியர் போன்ற படங்களுக்கு திரையரங்கம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க. ஆனால் அதே அதிமுக ஆட்சியில உச்சதனை மோகன்தால் புகழேந்தி தங்கராஜ் எடுத்தார். இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ். அதிமுக ஆட்சி இளைஞர் தமிழர் பத்திய படம் தான். ஆனால் திரையரங்கம் கொடுத்தாங்க. அவரே கடல் குதிரைகள் அடுத்து படம் எடுத்தார். அந்த படத்துக்கும் திரையரங்கம் அதிமுக ஆட்சி கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சுக்கிட்டு திரையரங்குகளே தமிழர் சார்ந்த உரிமைகள் பேசுறது கொடுக்கலையே. ஏன்னா அதுதான் வந்து திமுகவுக்கும் அதிமுக வித்தியாசம். எடப்பாடியார் ஏதாவது சினிமா நிறுவனம் நடத்திருக்காங்க. அதான் சார், இப்போ இவங்க பென்ஷன் திட்டம் அறிவிச்சதும், இப்போ லேப்டாப் மறுபடி கொடுத்ததும் எலெக்ஷன்ல அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தானே கிடைச்சிருக்கும். அதுங்க இத்தனை ஆண்டுகள் கொடுக்காம இருந்துட்டு இப்ப நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 10 லட்சம் இளைஞர்கள் கொடுக்குறீங்கல்ல, இந்த 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஓட்டு போடுற கல்லூரியில் படிக்கிற இறுதி ஆண்டு படிக்கிறவர்கள் தான் கொடுக்குறீங்க. யாருக்கு கொடுக்குறீங்க? அரசு கல்லூரியில் படிக்கிறவர்களுக்கு. தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த 7.5% இடஒதுக்கீடுல MBBS படிக்கிறாங்க அவங்களுக்கு. அப்புறம் அரசு பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிறவர்கள் எல்லாமே இறுதி ஆண்டு தான். ஆனா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அதிமுக அரசு 2014 கொடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அது எப்ப தெரியுமா? 11வது 12வது வகுப்பு படித்தவர்களுக்கு, ITI படித்தவர்களுக்கு கொடுத்தாங்க, பாலிடெக்னிக் படித்தவர்களுக்கு கொடுத்தாங்க. ஏறத்தாழ 54 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. 7,500 கோடி நிதியை செலவு பண்ணிருக்காங்க அதுக்காக அதிமுக அரசு. அதை நிறுத்திட்டு இப்ப கொடுக்குறீங்க. இப்ப இவ்வளவு நாள் நிறுத்துறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அவங்க நிதி பற்றாக்குறைன்னு சொன்னாங்க. எப்படி கொடுக்குறாங்க? இப்ப எலெக்ஷன் வந்துருச்சுல. ஏன்னா ஒரு காலத்துல எலெக்ஷனுக்கு இப்ப தேர்தல் நேரத்துல கைவிட்டு கொடுத்து ஓட்டை வாங்குறதுன்னு ஒரு கட்டம் இருந்துச்சுங்க. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கைவிட்டா மாறி போச்சு. என்ன அங்கீகரிக்கப்பட்ட கைவிட்டனா, நேரடியாக மக்களுக்கு பணத்தை கொடுப்பது திட்டங்கள் மூலம். எலெக்ஷன் மார்ச்லயோ இல்லை ஏப்ரல்லையோ வந்துட போகுது. ஆனால் பிப்ரவரிக்குள்ள இதெல்லாம் செஞ்சுக்கிறது, தேர்தல் அறிவிப்பறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுக்கிறது. ஏன்னா அங்க தேர்தலுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டா நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு. என்னன்னா இப்ப 3000 பொங்கலுக்கு கொடுக்க போறாங்க. 3 ஆண்டுகளா பொங்கலுக்கு கொடுக்கல. முதல் வருஷம் நிறுத்திருந்தாங்க, 2வது வருஷம் கொடுத்தாங்க, அப்புறம் 2 வருஷம் நிறுத்திட்டாங்க, அப்புறம் இப்ப கொடுக்க போறாங்க 3000 சொல்லிட்டாங்க. ஆக டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 2 ஆண்டுகள் நிறுத்துட்டு அதை தானே இப்ப 3000 கொடுக்குறேன். 1000 கொடுத்திருந்தா இப்ப அது சராசரி 1000 தான். இப்ப எப்படி தேர்தல் வேலை செய்து பாருங்க. இப்ப நீங்க நேரடியா ஓட்டுக்கு 1000 கொடுத்ததுக்கு பதில அது வந்து கைவிட்டு ஆயிடுது, 2 வருஷம் நிப்பாட்டிட்டு அது ஊழல் ஆயிடுது. ஆனா அரசாங்கத்தின் மூலம் நேரடியாக நான் ரேஷன் கார்டு மூலம் தானே கொடுக்குறேன். இது எப்படி சட்டப்படி சரியாச்சு? நீங்கள் நியாயமானவராக நேர்மையாக இருந்தால், திமுக இருந்திருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துருக்கணும். 1000 ரூபாயை கூட நீங்க ஒவ்வொரு ஆண்டு கொடுத்துருக்கணும். திடீர்னு தேர்தல் நேரத்தில் 3000 கொடுக்கறதுனால மக்கள் மனநிலை மாறாது. இவர்கள் இந்த எண்ணத்துல தான் கொடுக்குறாங்க, ஓட்டுக்காக தான் இதை கொடுக்குறாங்கன்னு காசை வாங்கிக்குவாங்க, வச்சுக்குவாங்க. எப்படி வந்து தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் அது வாங்கினாலுமே அது ஒரு ஃபேக்டரா தான் இருக்குமே தவிர கட்டாயம் காசு கொடுத்தவங்களாம் வெற்றி பெற்றுவாங்கலாம் இல்லை. அப்படின்னா எத்தனையோ பணக்காரன் தேர்தல் வந்து நின்றுட்டு அம்மாட்ட ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படிலாம் யாரும் ஆகுறது இல்லை. திருப்பி மீண்டும் தோல்வி தான் தழுவிருக்காங்க. அப்ப எப்படி பிஜேபி பீகார்ல வந்து காசு கொடுத்து பிஜேபி பீகார்ல வச்சாங்கல்ல, இல்ல அந்த நெரட்டிவ் தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. 10,000 சொன்னது இல்ல, அது அப்படி ஒரு நெரட்டிவ் இவங்க பேசுறாங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே
நிதிஷ்குமார் அரசு அங்க இருக்கக்கூடிய பீகார் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாங்க, வேலை வாய்ப்புகளை கொடுத்தாங்க. இதையும் சொல்லியிருக்காங்க. ஆக இது ஒரு ஃபேக்டரா தான் இருக்குமே தவிர ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான், பணம் மட்டும் இல்ல. ஆனால் இது மட்டும் காரணம் இவங்க நினைச்சுக்கிறாங்க, திமுக நினைச்சுக்கிறாங்க, நினைச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க. அதனால வர விஷயமே தவிர, ஆனால் இது தேர்தலில் வெற்றி பெறாது. ஏன் வெற்றி பெறாதுன்னா, நீங்க லேப்டாப் திட்டமிட்டு தான் கொடுத்துருக்கீங்க, நீங்க இந்த பணம் கொடுக்கறது திட்டமிட்டு தான் கொடுக்குறீங்க. காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருக்க போதுதான் ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்துனீங்க. நிறுத்தியதே காங்கிரஸ் அரசாங்கம் தான். இந்தியா அதிமுக ஆட்சி இல்ல, இப்ப திமுக ஆட்சி 2004 நிறுத்தினது, 2004 அண்ணா திமுக ஆட்சி. ஆக திமுக ஆட்சி தான் ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தினது. அப்ப நீங்களே வந்து ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓய்வூதிய திட்டத்துல பாத்தீங்கன்னா தனிநபர் வேலை செய்யக்கூடிய நான் ஒரு 10%, அரசாங்கம் ஒரு 10%, இதுக்கு எல்லாம் என்னுடைய பணம் சேர்த்து அது வட்டி ஒரு 8%, மொத்தம் 28% ஏற்கனவே அடிப்படையில் இருக்கிறது. அப்ப அரசாங்கம் என்ன சேர்க்க போகுது? கூட 12%ங்கிற அந்த 40% தொட போகுது. ஆக இது தேர்தலுக்காக பயன்படுத்துகிற ஒரு திட்டம் அப்படிங்கிறதா. சரிங்க, நீங்க இந்த திட்டத்தை சொல்லிட்டீங்க. அதிமுக ஒரு ஸ்டார் திட்டத்தை ஒன்று தேர்தல் அறிக்கையில சொல்ல போறாங்க. என்ன தெரியுமா? மின்சார கட்டணம் குறைக்கப்படும். மின்சார கட்டணம் குறைக்கப்பட நீ 3 மடங்கா மின்சார கட்டணம் ஏறி இருக்கு. பத்திரப்பதிவு கட்டணம் 3 மடங்கா ஏறி இருக்கு. இதை அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் மின்சார கட்டணம் குறைக்கப்படும், பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்படும் வந்துச்சுன்னா திமுக நடுங்கி போயிடுங்க, எடுபடாது. அதிமுக சொல்ற அதுதான் எடுபடும். ஏன்னா அதிமுக சொல்ற திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க, திமுக சொல்ற திட்டத்தை செயல்படுத்துறது இல்லை. ஏன்னா மின்சார கட்டணம் நாங்க மீட்டருக்கு மாசம் எடுப்போம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஆட்சியே முடிஞ்சிருச்சு, எடுக்கல. இன்னும் 3 மாசத்துல முடிய போகுது ஆட்சி. ஆக அப்படிங்கிறவங்க எப்படி வந்து நடைமுறைப்படுத்தாங்க? அப்ப அதிமுக அரசு மின்சார கட்டணம் குறைப்போம்னு சொன்னா அதை மக்கள் நம்புவாங்க. அப்ப இந்த திட்டங்கள் எடுபடுமா? அது எடுபடுமா? தாலிக்கு தங்கம் கொடுத்து 25,000 காசும் கொடுத்து டிகிரி முடிச்சவங்களுக்கு 50,000 தாலிக்கு தங்கமும் சேர்த்து கொடுத்த திட்டத்தை நீங்க நிறுத்தினீங்களே, அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? 1000 ரூபாய் கொடுக்கறது இங்க இருக்கு, மொத்தமாவே 75,000 ரூபாய். எல்லா குடும்பத்திலும் ஒரு திருமணம் கட்டாயம் நடக்கும்ல இந்த 5 ஆண்டுகள்ல, ஒவ்வொரு குடும்பங்களையும். அப்ப அந்த திட்டத்தை தான் நீங்க நிறுத்தினீங்க. டிகிரி கூட படிக்காதவங்களா இருந்தா 25,000 தாலிக்கு தங்கமும் கொடுத்தாங்க. டிகிரி படிச்சவங்க 50,000 ரொக்கத்தொகை கூடுதலாக இந்த நகையும் சேர்த்து கொடுத்தாங்க. அப்ப அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க. விவசாயிகளுக்கு 3 மின்சாரம் கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டீங்க. விவசாயிகளுக்கு 13,000 கோடி ரத்து பண்ணிருக்காங்க, 2 முறை எடப்பாடி ஆட்சியில் பண்ணிருக்காரு. அப்ப அம்மா உணவத்தை சரிவர நடத்தல. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குல்ல, ஒவ்வொரு திட்டங்களுமே நல்ல திட்டங்கள்லாம் மக்களுக்கு பயனடைஞ்ச திட்டங்கள் எல்லாம் நீங்க நிறுத்திட்டீங்க. இப்ப இது எல்லாமே மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே ஒரு மின்சார கட்டணம் குறைக்கப்படும் சொன்னாலே முடிஞ்சு போச்சுங்க. இது இல்லாம இன்னும் அவங்க நிறைய வேலைகள் இருக்கு, எண்ணற்ற வேலைகள் இருக்கு. ஆக அதையெல்லாம் செய்யும் போது கட்டாயம் அதிமுக ஆட்சி அமையறதுக்கு தான் வாய்ப்பு. ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் இருந்தாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது கிடையாது. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. எந்த காலத்திலேயே ஆட்சி தொடர்ந்து வந்திருக்கு. புரட்சி அம்மா அவர்கள் காலத்தில் 11 ஆட்சி தான், 16 ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப விஜயகாந்த் ஃபேக்டரி இருந்தாலுமே அந்த ஃபேக்டரின் காரணமா தான் வாய்ப்பும் கிடைச்சது. அதே வாய்ப்பு இப்பயும் கிடைக்கும். அதே வாய்ப்பு விஜய் தனிச்சு நின்றாலும் விஜய் வாங்குகிற வாக்குகளால் அதிமுக வெற்றி வாய்ப்பு கூடும். ஏன்னா அதிமுக இருந்து நீங்க வாக்கு கழிவுன்னு பார்த்தாலும் திமுக இருந்து கழிகிற வாக்குகள் தான் அதிகம், திமுக இருந்து தவைக்காக்க போற வாக்குகள் தான் அதிகம். அது அதிமுக பயனடையும். அப்ப அதிமுக ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி கதையாட்டு வந்துடும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க.